வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 3வது நாளாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாததால் 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் மற்றும் நாட்டு படகுகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை உடைய செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், மேலும் விவரங்கள். வணக்கம் சியாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தொடர்ந்து இன்று 3வது நாளாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் மற்றும் நாட்டு படகுகள், 500 விசைப்படகுகள் நாகை துறைமுகம் மற்றும் பிற மீனவ கிராம கரையோரங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இது வங்கக்கடலில் பதியப்பட்டுள்ள புதிய காற்றழுத்த காரணமாக கடல் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரித்ததை தொடர்ந்து மீன்வளத்துறை சார்பில் மறு அறிவிப்பு மறுவரை கடலுக்கு செல்ல வேண்டும் என நேற்று முன்தினம் உத்தரவு அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஆழ்கடலில் மீன்பிடிப்பு டோக்கன் விநியோகம் நிறுத்தப்பட்டு ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்ட விசைப்படகு மீனவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறு அறிவுறுத்தினர். இதனால் நாகை மாவட்டத்தினர் நாகூர், பட்டணச்சேரி, கீசாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, கல்லார், கெருவூர், காமேஸ்வரம், விருந்தாமாவடி, புஷ்பவனம், ஆற்காட்டுத்துறை, கோடியக்காடு உள்ளிட்ட 27 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று 3வது நாளாகவும் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் நாகை மாவட்டத்தில் 3700க்கும் மேற்பட்ட ஃபைபர் மற்றும் நாட்டு படகுகள் மீனவ கிராம கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லெனின்.